ஸோ கிளினிக்கல் ஓவர்வியூ ஆஃப் மூமெண்ட் டிஸார்டர்ஸ். ஸோ மூமெண்ட் டிஸார்டர்ஸ்னு என்னென்னா அது வந்து பேசல் கேங்லியாவில் மோட்டர் அண்ட் நான் மோட்டர் பாத்துவே இல்லை ஒரு அபரேஷன். இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் அபரேஷன் ஆஃப் மோட்டர் அண்ட் நான் மோட்டார் பேசல் கேங்லியா பாத்துவே. ஃபங்க்ஷனல் தான், ஸோ வந்து ஸ்ட்ரக்சரல் கிடையாது. ஸோ இது வந்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் வரலாம், யாருக்காலும் வரலாம். மோஸ்ட் காமன் டைப்ஸு ஒரு 9 இருக்குது. பார்க்கின்சனிசம், ப்ராக்ரெசிவ் சூப்பரானுக்ளியர் பிஎஸ்பி, மல்டிபிள் சிஸ்டம் அட்ரோஃபி, எசென்ஷியல் டியூமர், ஹண்டிங்டன் கொரியா, டூரெட் சிண்ட்ரோம், சர்விக்கல் டிஸ்டோனியா, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அண்ட் ஃப்ளைட்ரிக்ஸ் அட்டாக்சியா. இந்த மாதிரி ஒரு 9 காமன் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். முதலே பார்த்த மாதிரி இந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த பேசல் கேங்ல தான் பிரச்சனை இருக்குது. மோட்டர் அண்ட் நான் மோட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு மூமெண்ட் டிஸார்டர் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், கை ஆடுறது வைக்கிறது. ஸோ ஒரு 6 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று ஸ்பீடு, அனாட்டமி, கேரக்டர், அப்புறமாட்டி இன்டென்ஷனாலிட்டி, ட்ரிக்கரு, ரிலீவிங் ஃபேக்டர்ஸு. ஸோ ஸ்பீடு, அனாட்டமி, கேரக்டரு, இன்டென்ஷன் இருக்கா இல்லையா, ட்ரிக்கரு, ரிலீவிங் ஃபேக்டர்ஸு. ஸோ ஸ்பீடு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹைப்பர்கைனட்டிக்கா, ஹைப்போகைனட்டிக்கா. ஹைப்பர்கைனட்டிக்னா அது ட்ரெமர், ஹைப்போகைனட்டிக்னா அது பிராடிகைனசியா. அப்புறம் அனாட்டமிக்கலாக 3 பிரிக்கலாம்: ஃபோக்கல், ரீஜனல் அண்டு ஜென்ரலைஸ்டு. ஃபோக்கல் அப்படின்னா ஒரே ஒரு பாடி பார்ட் மட்டும்தான் வரும். ரீஜனல் அப்படின்னு சொன்னோன்னா 2 கண்டிகுவஸ் பாடி பார்ட்ஸ் இருக்கலாம். ஜென்ரலைஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஓவரால், அதாவது போத் சைட்ஸ் ஆஃப் த பாடி ஆர் போத் ஆக்சிஸ் ஆஃப் த பாடி இருக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அனாட்டமிக்கில் இது 3 பிரித்ததுக்கு அப்புறமாட்டி அது ப்ராக்சிமலாக இருக்கா இல்லை டிஸ்டலாக இருக்கான்றதையும் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து ஸ்பீட் முன்னாடியே பார்த்துட்டோம். குவாலிட்டி, கேரக்டரை வச்சும் நமக்கு வந்து ட்ரெமர் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ரிதமிக் கேரக்டராக இருக்குது அப்படின்னா ட்ரெமர். ஜர்க்கி ஆர் இர்ரெகுலர்னால் மயோக்ளானஸ். ரெஸ்ட்டு இல்லை போச்சுரல் இல்லை ஆக்ஷன், இதில் எந்த மாதிரி டைப் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறமா ஸ்மூத்தாக ஒரு பாடி பார்ட்லேருந்து இன்னொரு பாடி பார்ட்டுக்கு மாறுதுன்னா அது கோரியானா டான்ஸ்னு அர்த்தம். அப்புறம் அப்போசிங் மசில்ஸும் நீ பண்ண போகிற ஒரு ஆக்ஷன் பண்ணுற மசிலும் அதோட ஆப்போசிட் மசில்ஸும் சேர்ந்து கண்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா டிஸ்டோனியா. அப்புறமேட்டு ஒரு ப்ரீ மானிட்டரி அர்ஜு அப்புறம் அந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறமேட்டு இது வந்து முடிஞ்சப்பறம் சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் இருக்கும், அது டிக்ஸில் இருக்கும். ஸோ ஒரு கேரக்டராக குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது என்ன மூமெண்ட் டிஸார்டர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு டைப்பு. அப்புறமேட்டு பேஷண்ட் வந்து இன்டென்ஷனாலிட்டி பார்த்தோம். ஸோ இந்த இன்டென்ஷனாலிட்டி என்னென்னா பேஷண்ட் வந்து வாலண்ட்ரியா, இன்வாலண்ட்ரியா இல்லை அன்வாலண்ட்ரியா. வாலண்ட்ரினா நம்ம பேர்லேயே இருக்குது. அன்வாலண்ட்ரின்னு அர்த்தம்னா இந்த மூமெண்ட் டிஸார்டர் இந்த வாலண்ட்ரியில் போட முடியல அப்படின்னா அது அன்வாலண்ட்ரியில் போட்டுக்கலாம். அப்புறமாட்டி ட்ரிகர்ஸு, ரிலீவிங் ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மூமெண்ட்டு ஸ்பெசிஃபைடாக பண்ணோன்னா, அதாவது ஆக்ஷன் பண்ணும்போது வந்துச்சு, டார்கெட்டை நோக்கி பண்ணும்போது வந்துச்சுன்னா ட்ரிகர் அதிகமாகுது அப்படின்னு சொன்னோன்னா லைக் செரிபுலர் டியூமர்ஸ்லாம் வந்து இட் மேக்ஸ் இது பார்க்கின்சன்ஸ் ரெஸ்ட்லேயே இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு பாடி போஸ்டரில் லைக் இப்போ ஸ்டாண்ட் நின்னோம் அப்படின்னா உனக்கு ஆர்த்தோஸ்டேட்டிக் ட்ரெமர் வரும். படுத்தோம் உட்காந்தோன்னா அந்த ட்ரெமர் சரியாயிடும். ஸோ ஏதாவது ஒரு போர்ஷன் ரிலீவிங் ஃபேக்டர்ஸ் இருக்கா, ட்ரிகர் ஃபேக்டர் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக ஒரு மூமெண்ட் டிஸார்டர் உள்ள பேசிக் இன்ட்ரடக்ஷன்.